நமக்கும் ஜப்பானியர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன தெரியுமா? நாம் பணத்தைப் பற்றி யோசிக்கிறோம், அவர்கள் நேரத்தைப் பற்றி யோசிக்கிறார்கள். நாம் முடிவை பார்க்கிறோம், அவர்கள் செயல்முறையை பார்க்கிறார்கள். இதுவே வித்தியாசம். இந்தச் சிறிய மாற்றம்தான் ஜப்பானை உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றியிருக்கிறது. ஜப்பானில் ஒரு பிரபலமான சொல் உண்டு, கைசென். கைசென் அதற்கு அர்த்தம் தொடர்ச்சியான சிறிய முன்னேற்றங்கள். அவர்கள் ஒரே நாளில் 100% முன்னேற முயற்சிப்பதில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறுகிறார்கள். ஒரு வருடத்தில் அது எவ்வளவாகும் தெரியுமா? 37 மடங்கு. சிறிய மாற்றம் பெரிய பலன். நாம் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அவர்கள் ஒரு தீர்வை பார்க்கிறார்கள். நாம் இது ஏன் நடந்தது என்று கேட்கிறோம். அவர்கள் இதை எப்படி சரி செய்வது என்று கேட்கிறார்கள். நாம் குற்றத்தை தேடுகிறோம், அவர்கள் பொறுப்பை தேடுகிறார்கள். இதுவே ஒரு நிறுவனத்தையும் ஒரு வாழ்க்கையையும் மாற்றும் முக்கிய சிந்தனை. ஜப்பானியர்கள் தன்னாட்சி, டிசிப்ளின், நம்பிக்கை கொண்டவர்கள். ஒவ்வொரு காலையிலும் 5 மணிக்கு எழுந்து விடுவார்கள். நேரத்தை ஒருபோதும் வீணடிக்க மாட்டார்கள். டோக்கியோ ரயில் நிலையத்தில் 3 நிமிடம் தாமதம் என்றால் மன்னிப்புக் கடிதம் எழுதுவார்கள். நம்மிடம் 30 நிமிடம் தாமதம் சாதாரணம். இந்த மனநிலை மாற்றம்தான் முக்கியம். ஜப்பானியர்களின் மற்றொரு வித்தியாசம் மரியாதை. அவர்கள் தாழ்மையாக பேசுகிறார்கள், அதிகமாக சத்தம் போடுவதில்லை. நானே நானே என்று தலை காட்டுவதில்லை. அதற்கு பதிலாக குழு, டீம் முதலிடத்தில் இருக்கும். ஒரு ஜப்பானிய தொழிலாளி தன்னை விட தனது குழுவின் வெற்றிக்காக உழைப்பார். நாமும் இதை கற்றுக்கொள்ளலாம். சிறிய மாற்றங்களுடன் தொடங்குங்கள். பிரச்சனைக்கு பதில் தீர்வைத் தேடுங்கள். ஒழுக்கத்தை பழக்கமாக்குங்கள். குழுவுடன் இணைந்து வேலை செய்யுங்கள். அப்போதுதான் நாமும் மாறுவோம். இன்றே தொடங்குவோமா? உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்களும் அறிவாயுதம் எந்த முடியும். நன்றிகள் பல.